பவானி போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவர் வருத்தப்படுறாரு. அதனால வந்து இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. அவர் வந்து ரெக்கார்டிங் வந்து கேன்சல் பண்ண முடியாது. அதுக்கு அவர் பெரிய அவமானமா நினைக்கிறாரு. அதுக்காக எதுவும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு பவானி சொல்லிடுறாங்க. அதனால அவங்க அம்மா அப்பாவால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே பிரீத்தியை கூப்பிட்டு வந்து எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே சுந்தரம் கிட்ட வந்து பவானி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க அந்த ப்ரோக்ராமுக்கு போகமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. நிஜமாவா சொல்கிற? ஆனால் இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. பிரீத்தி எப்படியாவது மனசை மாற்றிடுவா, எனக்கு நல்லாவே தெரியும் பிரீத்தியை பற்றி, பிரீத்தி நல்லா கேம் விளாட்றா எனக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு பவானி வந்து அதெல்லாம் ஒன்றும் யாராலையும் மாற்ற முடியாது, எங்கள் அம்மா அப்பா சொன்னது தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதன்படி வந்து பிரீத்தி கிட்ட போய் பேசுகிறாங்க வந்து நம்ம ஜெயாவும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரும். அதுக்கப்புறம் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே பாருமா, நாங்கள் போகிற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிடு, அவங்கக்கிட்ட சொல்லிவிடு, நாங்கள் ரெக்கார்டிங் தான் போவோம், எங்கள் மாப்பிள்ளைக்காக நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு பிரீத்தி, இங்கே பாருங்கள், இந்த பிரச்சனையை அப்புறமா கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதில் நீங்கள் பாடலைன்னா அப்புறம் அவ்வளோதான், நம்ம பேர்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு நம்மளாம் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்களும் சரி ஓகே, எங்கள் மாப்பிள்ளையை நாங்கள் சமாதானப்படுத்த பார்க்குறோம், சரிம்மா நீ ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து முடிவெடுத்து சொல்லிடுறாங்க பிரீத்திக்கு சாதகமாக. அதனால் பிரீத்தி ஓகேன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போகிறாங்க. இப்போ மாப்பிள்ளை எப்படி சமாளிக்க போகிறோம் ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு. என்னங்க பண்ணுறது, பேசி தான் ஆகணும் அப்படின்னு. இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம வந்து பவானி சொல்கிறாங்க, இப்படி பண்ணுவீங்க நினச்சி பார்க்கலாம், அவர் அப்போவே சொன்னார், போதுமா நீங்கள் பண்ணதெல்லாம், எப்போவுமே என் வீட்டுக்காரங்களே ரொம்ப மோசமாக தான் நடத்துறீங்க, இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பவானி கோச்சின்னு போயிடுறாங்க. என்னங்க இவ புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் சந்திரசேகரும் டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து நான் சொன்னேன்ல இதான் நடக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து சொல்கிறாரு பவானி கிட்ட, எனக்கும் இப்போ தாங்க புரியுது உண்மை என்னன்னு சொல்லிட்டு, இந்த பிரீத்தி ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்போ ரெக்கார்டிங் வந்து புது சிங்கர் வந்து போடணுமே, என்ன பண்ணுறது, உடனே வந்து ரெடி பண்ணுமே ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை அந்த டைமில் ஒரு ஐடியா கொடுக்குறாரு நம்ம வந்து சக்தி, ஏன் இந்த ஆல்பத்தில் வந்து பொன்னி பாடக்கூடாது, பொன்னி ரொம்ப அழகாக பாடுறாள், நீங்களே பார்த்தீங்களோன்னா அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஜெயா சொல்கிறாங்க. சந்திரசேகர் சொல்கிறாரு, இதில் என்ன தப்பு இருக்குது, எப்படி நம்ம புதுசாக யாரையோ தான் பாட வைக்க போகிறோம், அதுக்கு பொன்னி பாட என்ன தப்பு இருக்குன்னு ஜெயா வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நான் ஒத்துக்கவே முடியாதுன்றாங்க. உடனே பவானி சப்போர்ட் பண்ணுறாங்க, பொன்னி தான் இதில் ஆல்பத்தில் பாடுறா, அது வந்து கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும், புரியுதாமா அப்படின்றாங்க. என்ன பவானி நீ இப்படிலாம் பேசுகிற, பின்ன என்ன எதுவுமே நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்தை நடப்பீங்களா, அப்போ இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் எந்த மரியாதையும் கிடையாதான்னு சொல்லிட்டு பவானி ஏற்று பேசுகிறாங்க. அதை கேட்டு ஜெயா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பவானி சொல்கிறாங்க, நீ சக்தி ஏற்பாடு பண்ணி சக்தி, எப்படியும் வந்து பொன்னி தான் பாடுறா அந்த ஆல்பத்தில், கண்டிப்பாக வந்து ஆல்பத்தில் பொன்னி தான் பாடி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இதை கேட்டு ஜெயா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சந்திரசேகர் வந்து பாரு எல்லாருமே ஆசைப்படுறாங்களா, பாடிட்டு தான் போட்டுமே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. உடனே பொன்னி வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அத்தைக்கு வந்து விருப்பம் இல்லைன்னா இதில் நான் வந்து பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே வந்து சக்தி நீ அமைதியாரு பொன்னி, நான் பேசிக்கிறேன், நீ இந்த ஆல்பத்தில் பாடுற, கண்டிப்பாக பாடி தான் தீரணும் பொன்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. உடனே சக்தி சொல்கிறாரு, அம்மா ப்ளீஸ்மா சொன்னால் கேளுங்க அப்படின்றாரு. ஆனால் வந்து ஜெயா ஒத்துக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்து பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. பொன்னி பாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் செட்டே ஆகாது, புதுசாக ஒரு சிங்கர்னா கூட நல்லா சிங்கர் தெரிஞ்சவங்களாக தான் பாட முடியும், அப்புறம் உங்கள் ஆல்பத்தோட பேர் தான் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க. பிரீத்தி சொன்னதை பாட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க நம்ம பவானி. உடனே சொல்கிறாங்க பிரீத்திக்கு எதிராக, பாரு பிரீத்தி, இந்த குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாத புரியுதா, உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு, நாங்கள் யாரை பாட வச்சுக்கிறோம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு. உடனே பிரீத்தி வந்து செம்ம கடுப்பாகிறாங்க. ஜெயா அதிர்ச்சி